டெய்லியும் ஒரு ட்ரேடர் எப்படி தன்னுடைய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும்? எனக்கு வந்து எப்படி இந்த ஸ்டாக் இன்னைக்கு சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து HDFC பேங்க், நாளைக்கு வந்து பஜாஜ் ஆட்டோவில் ட்ரேட் பண்ணணும், நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணணும். இது எப்படி நான் பிக் பண்ணுறதுக்கு பிரச்சனை ஸ்டாக்கில் கிடையாது, டெய்லி சூஸ் பண்ண ஸ்டாக்லேயும் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. இப்போ நிஃப்டி இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ஸ்டாக் பிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடர் டெய்லியும் தன்னுடைய ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்முடைய ட்ரேட் அச்சீவர்ஸினுடைய ஃபவுண்டர் கிஷோர் அவர்கள் இடத்துல கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கள் சார், டெய்லியும் ஒரு ட்ரேடர் எப்படி தன்னுடைய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும்? சரி, முதல்ல இந்த இன்ட்ராடேன்ற ஒரு மித்தை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும், எனக்கு வந்து எப்படி இந்த ஸ்டாக் இன்றைக்கி சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து HDFC பேங்க், நாளைக்கு வந்து பஜாஜ் ஆட்டோவில் ட்ரேட் பண்ணணும், நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணணும். இது எப்படி நான் பிக் பண்ணுறதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருந்ததுனால சொல்கிறேன், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, டெய்லி எதுக்கு உங்களுக்கு ஒரு புது ஸ்டாக்கு என்னன்னா, மூவ்மெண்ட் ஆகலைன்னா பரவாயில்ல, டெய்லி எல்லா ஸ்டாக்குமே மூவ் ஆகிட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு HDFC பேங்க் எடுத்தீங்கனாலும் மூவ் ஆகுது, ICICI பேங்க்கும் மூவ் ஆகுது, பஜாஜ் ஆட்டோவும் மூவ் ஆகுது, நிஃப்டியும் மூவ் ஆகுது, பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகுது. இப்போ எல்லாமே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு புது ஸ்டாக் வேணுன்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? அப்போது இதை யோசிக்கும் போது தான் இன்னொரு சைடில் எனக்கு இன்னும் புரிஞ்சுதுன்னா, மக்கள்கிட்ட ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து இன்றைக்கி வந்து HDFC பேங்க்கில் ட்ரேட் பண்ணுவார். அப்போ ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு மைண்ட் செட் என்னென்னா, HDFC பேங்க் நமக்கு செட் ஆகாது, உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ICICI பேங்க்கு போயிடலாம். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவார், ICICI பேங்க்கில் போய் ட்ரேட் பண்ணுவார். ICICI பேங்க்லேயும் லாஸ் வந்தோன்னு, சரி நமக்கு பேங்கிங் செக்டாரே செட் ஆகிற, நம்ம ஏன் பேசாமல் ஆட்டோ செக்டராக போய்ட்டாங்கன்னு அடுத்த நாள் பஜாஜ் ஆட்டோக்கு போவார். பஜாஜ் ஆட்டோவில் ட்ரேட் பண்ணாலும் லாஸ் வருது. அப்போது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு செக்டாரையும் ஜம்ப் பண்ணுவார், ஒரு ஸ்டாக்காக ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ என்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, பிரச்சனை ஸ்டாக்கில் கிடையாது, டெய்லி சூஸ் பண்ண ஸ்டாக்லேயும் கிடையாது. பிரச்சனை உங்ககிட்ட தான். நீங்கள் ஏன் ஒரு நாள் ஒரு ஸ்டாக்குக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கீங்கன்னா, பிரச்சனை என்னென்னா, யூ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். அது ஒரு ஸ்டாக்கு அப்படின்றத காட்டிலும் நாலேஜ் இஸ் த கீ இயர். நாலேஜ் இருந்துச்சு, மார்க்கெட் எனக்கு அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஸ்டாக்கு கொடுத்தாலும் ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இப்போது HDFC பேங்க்கோட ஒரு எக்ஸல் இது. இந்த எக்ஸலில் ஹை டு லோ பார்த்துக்கோங்க. ஹை டு லோவில் பார்த்தீங்கன்னா இப்போ HDFC பேங்க் டெய்லி இவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது, ஓகேங்களா? இப்போது இதுவே ஒரு பஜாஜ் எடுத்துங்க, லாஸ்ட் 1 மந்த் மூவ்மெண்ட்டும் பாருங்கள், இவ்வளோ மூவ் ஆயிருக்கு, கரெக்டாக? இப்போது எவ்ரி ஸ்டாக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு, டெய்லி மூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது, கரெக்டாக? இப்போ நிஃப்டியே எடுத்துக்கோங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாளைக்கு 50 to 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ 50 to 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னா, ஒரு ட்ரேடரை நார்மலாக பேசக்கூடிய ட்ரேடர் எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வரணும், ஒரு சைடு இன்கம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களோட ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா எனக்கு போதும், ஒரு மாதத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. இப்போ நிஃப்டி 50ல் நீங்கள் ஒரே ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 25 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எத்தனை பாயிண்ட் பிடிக்கணும், ஒரு 40 பாயிண்ட் பிடிச்சிங்கனாலே என்ன வந்துடும், உங்களுக்கு நிஃப்டியில் ப்ராஃபிட் வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு மினிமமே 50 to 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி என்ன ஆகிட்டு இருக்குது, மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதில் 40 பாயிண்ட் பிடிக்க முடியாதுன்னா பிடிக்க முடியும். அப்போ பிரச்சனை என்னென்னா, நிஃப்டியில் பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. அது எப்படி பிடிக்கணுன்ற வழிமுறை நமக்கு தெரியல. ஸோ இந்த வழிமுறை தெரியாதனால தான் ஒரு நாள் லாஸ் ஆகிடுச்சுன்னா, இது எனக்கு செட் ஆகலை, இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டாக்கில். பிரச்சனை ஸ்டாக்கில் கிடையாது, நம்மக்கிட்டன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுங்கன்னா, இன்ட்ராடேயில் ஸ்டாக் பிக் பண்ணுறது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இன்ட்ராடேக்குன்னு இல்லை, மொத்தமே ட்ரேட் பண்ணுறதுக்கே 3 ஸ்டாக் தான். டெய்லி ட்ரேட் பண்ண போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, இன்ட்ராடே தான் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட்டு அப்போது மொத்தம் 3 ஸ்டாக். இப்போ இந்த 3 ஸ்டாக்கில் எப்படியும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா கொடுக்காதா? இப்போ லெட்ஸே நிஃப்டி எடுத்துக்கிறீங்க, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறீங்க, இன்னும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் டெய்லி மொமெண்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நிஃப்டி கொடுக்கலன்னா பேங்க் நிஃப்டி கொடுக்கும், பேங்க் நிஃப்டி கொடுக்கலன்னா வேறு ஸ்டாக் கொடுக்க போகுது. ஸோ இந்த 3 மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படியும் ஏதாவது ஒன்றுத்தில் மூவ்மெண்ட் கொடுக்கும், அந்த மூவ்மெண்ட்டை பிடிச்சிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து புதுசாக டெய்லி
ஸ்டாக்கை பிக் பண்ணுறது நம்மளோட கோல் கிடையாது. அல்டிமேட்லி அவர் கோல் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். கரெக்டாக? அப்போ ப்ராஃபிட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். இப்போ ப்ராஃபிட்ன்றது எந்த ஸ்டாக்கில் பண்ணாலும் ப்ராஃபிட் வரும். நான் இதில் பண்ணால் தான் எனக்கு ப்ராஃபிட். ஏன் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ப்ராஃபிட் வந்தால் வேணாம்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை எனக்கு பேங்கிங் எனக்கு செட் ஆகாது, நான் அதுலேருந்து ப்ராஃபிட் வந்தாலும் வேணாம்னு சொல்ல போகிறோம் கிடையாது. அப்போது அல்டிமேட் என்ன ப்ராஃபிட் பண்ணணுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அப்போ 3 ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்களா? அப்போ அந்த 3 ஸ்டாக்கை மட்டுமே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி ஸ்டாக் ஹேஸ் அ நேச்சர் அண்ட் அ கேரக்டர். அப்போ நீங்கள் ஒரு 50 ஸ்டாக்கு டெய்லி பார்க்கணுன்னா எப்படி முடியாது. அப்போது 2 ஸ்டாக்லேருந்து 3 ஸ்டாக்கோட கேரக்டர் புரிஞ்சிக்கலாமா? இப்போது ஹெச்டிஎஃப்சின்னு எடுத்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. நிஃப்டி எடுத்திங்கன்னா நிஃப்டியோட கேரக்டர் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு கேரக்டர் இருக்குது. இப்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மலாகவே ஒரு ஷீட்டு கொடுப்போம். என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மூமெண்டம் ஷீட்டுன்ட்டு. அப்போ ஒரு ஸ்டாக்கும் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலுக்கு என்னென்ன மூவ்மெண்ட் ஆகுன்றது ஸ்டாக் ஷீட் மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ மொமெண்டம் நார்மலாக கொடுக்குன்றது தெரிஞ்சு இந்த 3 மட்டுமே நான் எடுத்து டெய்லி மாஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி a சக்ஸஸ்ஃபுல் இன்ட்ராடே ட்ரேடர். அதனால தான் ஒரு ப்ரூஸ்லியோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. ஒருத்தன் 1000 டிஃப்ரெண்ட் கிக் பண்ணுறவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஒருத்தன் வந்து 1000 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கான்னா அவனை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஸ்டைல் ஆஃப் கிக்கிங்கை 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா தான் எனக்கு பயம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்கு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்னன்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. எவ்ரி ஸ்டாக் ஹேஸ் அ நேச்சர். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா நிறைய பேருக்கு கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே தெரியாது. இப்போ நிஃப்டி எடுத்திங்கன்னா நிஃப்டிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா எப்படி ஹவு டு அனலைஸ் அ கோல்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோவை போய் முக்கியமாக பாருங்கள். அதில் டீட்டெயில்டாக எடுத்திருப்பேன். கோல்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதோட கேரக்டர் என்னன்றதை டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். அப்போ நீ கோல்டுக்கு ஒன்றுத்துக்கு இப்போ நான் பண்ண அனலைசிஸ் எடுத்துகிட்டு போய் நிஃப்டியில் பொறுத்தனா ஒர்க் ஆகாது. ஏன்னா கோல்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நிஃப்டிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அது எப்படி கேரக்டர் மாறுது? எல்லாமே ஸ்டாக்கு, எல்லாமே கமாடிட்டி தானே. கேரக்டர் ஏன் மாறுதுன்னா அதில் ட்ரேட் பண்ணுறவங்களால மாறுது. ஒரு கேரக்டர் ஆஃப் அ ஸ்டாக்ன்றது என்னன்றதுன்னா அதை ட்ரேட் பண்ணுற மனிதர்களை பொறுத்து தான் அந்த ஸ்டாக்கோட கேரக்டர் மூவ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டியை ட்ரேட் பண்ணுற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அவங்க செட் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டி மூவ் ஆகும். இப்போது ஒரு ஐசிஐசி பேங்க்கில் ட்ரேட் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, ஒரு ரீட்டைலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட மூமெண்டம் இருக்குது பாரு, அவங்களோட நேச்சர் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்குங்களுக்கு பின்னாடி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ட்ரேடர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்கு ஏறணுனாலும் இறங்கணுனாலும் என்ன தேவைன்னா ட்ரேடர்ஸ் கிட்ட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஏற்றமோ இறங்குமோ ஆக போகுது. அப்போ ஏற்றம் இறங்குறது ஆகிறதுக்கு ட்ரேடர்ஸ் வேணும்னா அப்போ அந்த ட்ரேடரோட நேச்சர் தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கில் வந்து ரெப்ளிகேட் ஆகும். அப்போ அந்த ஸ்டாக்கோட நேச்சர் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இதை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இது இந்த மாதிரி ஸ்டாக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் டெய்லி போய் ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 2லேருந்து 3 ஸ்டாக்கை பிக் பண்ணி அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இன்னொரு இல்லை எனக்கு நிறைய ஸ்டாக் பார்க்கணும்னா அப்போ டீம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தரால் 50 ஸ்டாக் பார்க்க முடியாது. சரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆள் 50 ஸ்டாக்கு பார்க்க முடியுமா அன்றைக்கி டேக்குள்ளே? முடியாது. அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது எப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு டீம் ஆஃப் 25 பேர் உட்காந்துட்டு ஆளுக்கு 2 ஸ்டாக்கு பார்த்தா 50 நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கும் பார்க்க முடியுமா? டெஃபினட்டாக பார்க்க முடியும். ஸோ இதனால தான் இப்போ நம்ம ட்ரேடர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்னு கொண்டு வந்து, ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிகல்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற ஒரு இடத்துல வந்து எல்லாம் கேதர் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 25 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமாக உட்காந்து நிஃப்டி 50ல் இருக்க எல்லா ஸ்டாக்கும் பிரிச்சாச்சு. உனக்கு 2, இவனுக்கு 2, இவனுக்கு 2ன்னு பிரிச்சுட்டு பிறகு இதில் எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இன்ஃபார்ம் பண்ண உடனே மற்றவங்களாம் அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஓகேனா அதில் ட்ரேட் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது we can make a lot of profits. ஸோ 1, 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் முடிஞ்சால் பாருங்கள். இல்லைனா ஒரு டீமை மாதிரி கேதர் பண்ணி டீமாக சேர்ந்து பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேக்கு ஸ்டாக் பிக் பண்ணணும். நம்ம பாட்டு டெய்லி ஒரு ஸ்டாக்குன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேச்சரையும் கண்டுபிடிக்க முடியாது, கேரக்டரும் கண்டுபிடிக்க முடியாது, ஃபைனலாக ட்ரேடில் ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி மொத்தமே 2லேருந்து 3 ஸ்டாக் இவ்வளோ தான் இன்ட்ராடே ஸ்டாக் பிக்கு பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனல்ஸும் பண்ணுவாங்க. இதை பண்ணாமல் நீங்கள் ரீட்டைலர் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி புதுசாக பண்ணும்போது லாஸஸ் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் 2லேருந்து 3 ஸ்டாக் மட்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஸ்டாக்கோட நேச்சர் புரிஞ்சுட்டு யூ வில் பி ஏபிள் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். சார், இப்போ இந்த ட்ரேடிங் ஃப்ளோரை பற்றி சொன்னீங்களே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரேடிங் ஃப்ளோர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் லெவல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒன்றா உட்காந்து ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணுறது தான் ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட். இப்போ என்னென்னா, ரீட்டைலர்ஸ் எப்போவுமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் எப்போவுமே தே பிகம் ஆஸ் அ குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க தான் இன்ஸ்டியூஷனில் பெரிய ஃபண்ட்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். ஒரு யூபிஎஸோட ட்ரேடிங் ஃப்ளோரோ, டாய்ச் பேங்கோ, இல்லை சாக்ஸோ பேங்கோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ஃப்ளோர்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸும் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அவங்களால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா, ஒரு 50 பேர் சேர்ந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், 50 ஸ்கிரிப்ட் நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து ப்ரொஃபஷனல் புரிஞ்சுக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஃப்ளோரில் ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நிறைய ஐடியாஸ் வரும்போது, நிறைய நாலேஜை ஷேர் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல். அப்போது இங்கே நம்ம இந்த கான்செப்ட் ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற கான்செப்ட் எது கொண்டு வந்தோன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். கேம் ஸ்டாப் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கேம் ஸ்டாக் வந்து பயங்கர ஹையை பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு கேம் ஸ்டாப்பை பற்றி. இந்த கேம் ஸ்டாப்பை பற்றி அவர் ட்வீட் போட்ட உடனே மொத்த ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எல்லாருமே பை பண்ண உடனே இன்ஸ்டியூஷனை தாண்டி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஃபண்ட்ஸ் உள்ளே வந்து ஸ்டாக் வந்து என்ன ஆகிடுச்சு, பூம் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டியூஷன் வேர் இன் லாசஸ். அப்போ இதுலேருந்து ஒன்று என்ன புரிஞ்சிருக்குன்னா, ரீட்டைல் ட்ரேடர் ஒன்றா சேர்ந்தாலும், எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்தாலும் we can make profits. ஆனால் விஷயம் என்னென்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து தான் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர் ஒன்றா சேர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ இந்த இலான் மஸ்கோட ஒரு ட்வீட்டு இவங்களை சேர்க்கறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்னா, ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் எதுக்குன்னா, we are trying to get the traders, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டுகெதர். அப்போது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக போய் ஜெயிக்க போகிறோம்னு தான் நான் சொல்ல வரல. என்னென்னா, அட்லீஸ்ட் அவங்க பண்ணுற அதே கான்செப்டை நம்மளும் பண்ணி நம்மளும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோரை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அந்த ட்ரேடிங் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டே சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, அண்ட் பெங்களூர்லேயும் 4 பிளேசஸ்லையும் நம்மக்கிட்ட லிட்டரலாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ட்ரேடிங் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணி நம்ம ட்ரெயினர்ஸோட கைடன்ஸோடு நீங்கள் அங்கேயே உட்காந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேடிங் ஃப்ளோரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி தான் ஒன்றா சேர்ந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக நிறைய ஐடியாஸை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரிங்க சார். அப்போ இந்த ட்ரேடிங் ஃப்ளோரை மற்றவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் மற்றும் உங்களுடைய கிளாஸ்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் நம்மக்கிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் க்ரைட்டீரியா நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனே எடுத்துக்கிட்டாலும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களோட ட்ரேடிங் ஃப்ளோரில் விடுறாங்க. இப்போ நிறைய பேர் எங்ககிட்டே கேட்பாங்க, சார் நான் வேணால் ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறேன் மந்த்லி எனக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருங்க, நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனே ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு, ப்ராப்பர் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் வச்சு அதை சொல்லி கொடுத்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங் ஃப்ளோரில் விட்டால் எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு புதுசாக ஒருத்தருக்கு இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷனோ இவர் வேறு கான்செப்ட் வச்சுருப்பார். அப்போ இங்கே உள்ளே சேர்க்கும் போது என்ன ஆகிடும், கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே உள்ள ட்ரேடிங் ஃப்ளோரில் அலோவ் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்டு, எல்லாருமே என்னோட ஐடியாலஜி, என்னோட கிளாஸையும் கற்றுக்கிட்டவங்க ஒரே ஐடியாலஜி அங்கே யூஸ் பண்ணும்போது தான் அது ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ஆகும். வேறு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது கன்ஃபியூஷனில் தான் முடியும். ஸோ அதனால தான் ட்ரேடிங் ஃப்ளோருக்கு ஒரு க்ரைட்டீரியா, யூ ஹேவ் டு பி ட்ரேடர்ஸ் யுவர் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்ரி மண்டே சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கெல்லாம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கன்னடா கிளாஸஸ் வேணும்னாலும் நமக்கு எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து பெங்களூரில் நமக்கு கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நம்மளோட ட்ரேடர் சோர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. தேங்க்யூ சார். இன்றைக்கி நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இதே மாதிரி வேறு கேள்விகளோடு அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.